ஏமா சின்ன பொண்ணு இங்க வா. என்ன அத்தை? அம்மா சின்ன பொண்ணு, என் மகனுக்கு குழிப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்குமா. 4 குழிப்பணியாரம் மட்டும் சுட்டு கொடு. எது குழிப்பணியாரமா? ஏமா எல்லாம் சமைக்க தெரியும்னு சொன்ன, குழிப்பணியாரம் சுட தெரியாத உனக்கு? இல்ல இல்ல அத்தை, தெரியும் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். 5 நிமிஷத்துல இருங்க, நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஏன் மருமவதான் செல்லத்தாயி. இந்த மாதிரி மருமவ கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, இந்த தாய் கிழவி நம்மள குழிப்பணியாரம்ல சுட சொல்லுது. நமக்கு அதெல்லாம் வரவே வராதே. சரி, அம்மாக்கு போனை போடுவோம். ஹலோ அம்மா, குழிப்பணியாரம் சுடுறது எப்படிமா? இவளை நம்ம குழிப்பணியாரம் சுட சொன்னா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கா. அம்மா, எவ்வளவு பெரிய குழியாமா தோடணும், கொஞ்சம் சொல்லுமா. 6 அடி குழிய தோண்டி என்ன படுக்க வச்சிருமா சின்ன பொண்ணு. இந்த வீட்டை மட்டும் எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கு. நல்ல மருமவளை கட்டி கொண்டாந்தேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் என்னதான் காரி துப்புவாளுக. ஏன் அத்தை அப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த வீட்டுல எல்லா பாத்திரத்தையும் நான் தான் கழுவ வேண்டியது இருக்கு. ஆமா அத்தை, படிக்க வேண்டிய காலத்துல படிச்சிருந்தா இந்த மாதிரி 10 பாத்திரத்தை தேய்க்கிற வேலை வந்திருக்குமா உங்களுக்கு? ரொம்ப அறிவுத்தரமா பேசுறேன்னு நினைக்காத. போய் கல் தோசைய சுடு. கல் தோசையா? சரித்தா சரித்தா. அத்தை, எனக்கு ஒரு டவுட். என்னது? கல் தோசைக்கு செங்கல் போடணுமா இல்ல ஜல்லிக்கல் போடணுமா அத்தை? ஒரு பாறாங்கலை தூக்கி என் தலையில போடு.